வணக்கம். இன்றைய இந்தியாவின் முக்கிய கோயில்களில் ஆன்மீக நிகழ்வுகள், திருவிழாக்கள், பூஜைகள், பக்தர்கள் பெருவெள்ளம். முதலாக ஸ்கந்த சஷ்டி திருநாளை முன்னிட்டு பழனி முருகன் கோயில், திருச்செந்தூர் முருகன் கோயில், சுவாமிமலை முருகன் கோயில் உள்ளிட்ட 6 படை வீடு தலங்களில் பக்தர்கள் பெருமளவில் திரண்டனர். அதிகாலை முதலே பாலாபிஷேகம், பன்னீர் அபிஷேகம், விசேஷ அலங்காரங்கள் நடைபெற்றன. விரதமிருந்து முருகனை வழிபட்ட பக்தர்கள் முருகா சரணம் என முழங்கினர். கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்த கூடுதல் தரிசன வரிசைகள் அமைக்கப்பட்டன. அடுத்து வருவது திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயில். உத்தராயண புண்ணிய காலத்தை முன்னிட்டு நடைபெறும் பிரம்மோற்சவங்கள் பக்தி சூழலில் நடைபெறுகின்றன. சனிக்கிழமை என்பதால் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் 14 கிலோமீட்டர் கிரிவல பாதையில் நடைபயணம் மேற்கொண்டனர். கோயிலில் சிறப்பு அபிஷேகங்கள், அலங்கார தீபாராதனைகள் நடைபெற்றன. பக்தர்கள் கூட்டம் அதிகரித்ததால் 3 கிலோமீட்டர் வரை கியூ லைன்கள் அமைக்கப்பட்டன. அடுத்து வருவது மதுரை மீனாட்சி அம்மன் கோயில். தை மாதத்தை முன்னிட்டு வசந்த உற்சவங்களுக்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெறுகின்றன. தனுர் மாதம் நிறைவடைந்ததைத் தொடர்ந்து இன்று அம்மன் சிறப்பு வைர கவச அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். அதிகாலை முதலே நீண்ட வரிசைகளில் பக்தர்கள் தரிசனம் செய்தனர். வேத பாராயணங்கள் மற்றும் தீபாராதனைகள் நடைபெற்றன. அடுத்து வருவது திருமலை ஸ்ரீ வெங்கடேஸ்வர சுவாமி கோயில். ரத சப்தமி பெருவிழாவை முன்னிட்டு மாட வீதிகள் விழா கோலம் பூண்டுள்ளன. உத்தராபாத்ரா நட்சத்திர நாளில் ஸ்ரீ சுந்தரராஜ சுவாமி திருச்சி வாகனத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். பக்தர்கள் கூட்டம் அதிகரிக்கும் என்பதால் சில நாட்களுக்கு SSD டோக்கன் வழங்கல் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது. பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன. அடுத்து வருவது விஜயவாடா கனகதுர்கா அம்மன் கோயில். வசந்த பஞ்சமி நிறைவடைந்த பின்னரும் அம்மன் சரஸ்வதி அலங்காரத்தில் தரிசனம் வழங்கினார். கல்வி, ஞான அருளை பெற பக்தர்கள் பெருமளவில் கோயிலுக்கு வந்தனர். சிறப்பு பூஜைகள், தீபாராதனைகள் நடைபெற்றன. அடுத்து வருவது ஸ்ரீசைலம் மல்லிகார்ஜுன சுவாமி கோயில். சனிக்கிழமை சிறப்பு ருத்ராபிஷேகங்கள் வைபவமாக நடைபெற்றன. வேத மந்திரோச்சாரணங்களுடன் அபிஷேகங்கள் செய்யப்பட்டு பக்தர்கள் சிவநாமம் முழங்கினர். நீண்ட வரிசைகளில் காத்திருந்து தரிசனம் செய்தவர். அடுத்து வருவது யாதகிரிகுட்டா லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி கோயில். சனிக்கிழமை சுதர்சன நரசிம்ம ஹோமம் மற்றும் நித்திய கல்யாணங்கள் சிறப்பாக நடைபெற்றன. பக்தர்கள் குடும்பத்துடன் வந்து சுவாமியை வழிபட்டனர். தரிசன ஏற்பாடுகள் ஒழுங்குபடுத்தப்பட்டன. அடுத்து வருவது சபரிமலை ஐயப்பன் கோயில். மகர விளக்கு திருவிழா முடிந்த பின் இறுதிக்கட்ட பூஜைகள் அமைதியான ஆன்மீக சூழலில் நடைபெறுகின்றன. ஐயப்பன் சுவாமிக்கு நெய் அபிஷேகம், தீபாராதனைகள் செய்யப்பட்டன. மாளிகப்புரத்தம்மன் கோயிலிலும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. அடுத்து வருவது ரத்தினகிரி புத்த க்ஷேத்திரம், உதயகிரி புத்த க்ஷேத்திரம், லலித்கிரி புத்த க்ஷேத்திரம் ஆகிய பழமையான புத்த தலங்களை யுனெஸ்கோ உலக பாரம்பரிய பட்டியலில் சேர்க்க ஒடிசா அரசு மற்றும் தொல்லியல் துறை தீவிர முயற்சிகளை தொடங்கியுள்ளது. பௌத்த வரலாற்றில் முக்கியத்துவம் வாய்ந்த இத்தலங்களில் உள்ள ஸ்தூபிகள், விகாரங்கள், சிற்பங்கள் உலகளாவிய கவனத்தை ஈர்த்து வருகின்றன. ஆய்வு குழுக்கள் கள ஆய்வுகளை மேற்கொண்டு வர சுற்றுலா வளர்ச்சிக்கும் இது புதிய வாய்ப்புகளை உருவாக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்து வருவது அமெரிக்கா மற்றும் ஐரோப்பாவில் உள்ள முக்கிய முருகன் ஆலயங்களில் ஸ்கந்த சஷ்டி விழா மிகுந்த பக்தி உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டது. லண்டன், சிட்னி உள்ளிட்ட நகரங்களில் முருகன் ஆலயங்களில் பாலாபிஷேகம், சூரசம்ஹாரம், சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. வெளிநாடுகளில் வசிக்கும் தமிழர்கள் குடும்பத்துடன் கலந்து கொண்டு பாரம்பரிய இசை, வேள்விகள், பிரசாத விநியோகம் ஆகியவற்றுடன் விழாவை சிறப்பித்தனர். உலகளாவிய தமிழ் சமூகத்தின் ஆன்மீக ஒற்றுமையை இந்த விழா வெளிப்படுத்தியது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. நன்றி, வணக்கம்.